உன் பேர் என்னப்பா? பார்பர் முனியனுங்க. ஓ, பார்பர் முனியன். எழுதி வச்சனே. முனேகால். இந்தா. நெக்ஸ்ட் காய்கறி குப்பமாங்க. காய்கறி குப்பம்மா. இதோ இருக்குது 9.50. புடி. நெக்ஸ்ட் வெத்தலை ராமக்காங்க. வெத்தலை ராமக்கா 1.50. இந்தா. லட்சுமி, என்னப்பா? இங்க வாமா. அந்த மளிகை கடைக்காரனுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு சொன்ன? மளிகை கடைக்காரனுக்கு ஒரு 22 ரூபாய் சில்லறை இருக்கும்பா. ஓ, 22 rupees. அவன் பேரு மாணிக்கம் தானே? ஆமா. என்னப்பா இது? அவன் பேருக்கு செக் போடுறமா. செக்கா? அது சரி. நான் உங்களுக்கு ஒரு கொடை பிடிக்கட்டுமா? எதுக்கு? இல்ல, நீங்க செய்யற இந்த காரியத்துக்கு ஒரு கொடையும் பிடிச்சா ரொம்ப பொருத்தமா இருக்குமேன்னு பார்த்தேன். நோ 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 நோ, நீ என்ன கிண்டல் பண்ற. பின்ன என்ன பண்ணீங்க? காய்கறிக்காரி, மளிகை கடைக்கார இவங்களுக்கு எல்லாமே செக் கொடுப்பாங்க. பேசாம பணத்தை கொடுத்து அனுப்ப வேண்டியதுதானே? எம்மாடி, நம்மள மாதிரி பெரிய மனுஷனுங்களுக்கு செக் கொடுக்கறதுதான் அழகு. அதுதான் ரெஸ்பெக்ட். இது எங்க போய் முடிய போதும்? லக்ஷ்மி, லக்ஷ்மி. அப்பா, அண்ணி கூப்பிடுறாங்க. அப்ப என்னன்னு கேட்டு. ஆமா ஆமா, அண்ணி கூப்பிட்டா உடனே போகணும். இந்தாமா, உங்க அன்னைக்கு ஏதாவது செலவுக்கு பணம் வேணுமான்னு கேட்டு சொல்லு. செக்கா கொடுத்துருவோம். மாமனாராச்சு எப்படா கேட்கறதுன்னு சங்கோச்சப்பட போகுது. இப்ப வட்டி இல்லாம கொடுத்துருவோம். பின்னாடி ஒட்டுமொத்தமா குச்சை எடுத்து அள்ளிடுவோம். உங்க அண்ணன் வீட்டுல இருக்காரா? இல்ல எங்கேயும் வெளியில போயிருக்காரு? உங்க அண்ணனுக்கு ரொம்ப ஞாபகம் மறதி போல இருக்கு. 2 நாளா புடவை வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதுவரையில வந்து சேரல. வந்தா நீயாவது கொஞ்சம் ஞாபகப்படுத்து. என்னதான் பணக்காரியா இருந்தாலும் கட்டிக்க போற புருஷன் கையால புடவை வாங்குறதுன்னா அதுல எவ்வளவு ஆசை பாரு. என்ன இருந்தாலும் பொம்பளை பொம்பளை தான். எங்க அண்ணன் வந்தா சொல்றேன். என்னடி இது? நான் புடவை தானே கேட்டேன். ஆமா, அதுக்கே இவ்வளவு வெக்கப்படுது? லூசோட தங்கச்சி இல்ல, அதனால ஆஃப் லூசா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னங்க புடவை? ஓ, தேங்க்யூ. உங்க சிஸ்டர் கூட இப்பதான் கேட்டு வந்தேன். அப்படி வைங்க. என்ன தேடிட்டு இருக்கீங்க? என் ரிங் இதுக்குள்ள எங்கேயோ விழுந்துருச்சு. அப்போ பிடிச்சு தேடுறேன், கிடைக்கல. நானும் தேடி பார்க்கட்டுங்களா? பாருங்க. எந்த இடத்துல கரெக்டா போட்டீங்க? அது தெரிஞ்சா நானே எடுத்துக்க மாட்டேனா? அந்த கடைசியில இருந்து தேடுங்க. இன்னும் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டில. போயிட்டு வந்துடுங்க. போங்க. வெளியே வர வாடா, வெளியே நல்லா. இறங்கி நின்றா. ஏண்டா, திடீர்னு ஒரு வாழ்க்கை வந்துட்டா தலகால் புரியாதா? நான் என்னப்பா பண்ணேன்? என்ன பண்ணினியா? பட்ட பகல பெட்ரூம்ல என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? இல்லப்பா, கட்டில் கடையில மோதிரம். அடியிலையாவது மடியிலையாவது எதுலயும் ஒரு கண்ட்ரோல் வேணும்டா. கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு தண்டா நடந்து நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா சம்பந்தி முகத்துல நான் எப்பதான் முடிப்பேன்? ஐயோ, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டீங்க. நான் அப்படி எல்லாம் செய்வேனா? உன்னை பத்தி எனக்கு தெரியுமாடா. உங்க அம்மாவை நான் கல்யாணம் பண்ணும்போது உங்க அம்மா வயசுல நீ 3 மாசம். அப்புறம் என் பத்தி தானே உனக்கும் வரும். உனக்கு பொண்டாட்டியா வர போறவை எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு நீ நினைக்கலாம். ஆனா எனக்கு மருமகளா வர போறவை இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு கணக்கு வச்சிருக்கிறேன். புரியுதா? இத உன் வருங்கால மனைவி கிட்ட சொல்லி வை. மேல்நாட்டுல போய் படிச்சாங்கன்னா இடியட்ஸ், கண்ட்ரி ப்ரூட்ஸ். வாட்ச்மேன் அங்கிள், உங்க சன் எங்க? சொல்லி இருக்கிறேன். வாழ்க்கையில ஒரு பயம் இருக்கணும், ஒரு கட்டுப்பாடு இருக்கணும், ஒரு மரியாதை இருக்கணும். பாரியில போய் படிச்சுட்டு வந்துட்டா பாரத நாட்டினுடைய பண்பு கலாச்சாரம் எல்லாம் மறந்துடுமா? பெரிய மனுஷங்கிற மரியாதை இல்லாம ஏகதவே தன்னுங்க. வயசு வேகத்துல எது வேணும்னாலும் பண்ணிடுறதா? உங்களை எனக்கு வர கோபத்துக்கு கல்யாணம் ஆன பின்னால பேசுகிறேன். என்னடி இது? நான் அவர் சன் எங்கன்னு தானே கேட்டேன். அதுக்கு அவர் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு போறாரு. அந்த லூசு கார்ல சிரிச்சுது, தங்கச்சி புடவை கேட்டதுக்கு சிரிச்சுது, இவரு சன் எங்கன்னு கேட்டதுக்கு அவர் பாட்டுக்கு பேசிட்டு போறாரு. ஒருவேளை குடும்பமே லூசா இருக்கும் போல இருக்கு.